அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த மட்டிலும் 2017 அவங்க தான் சொல்லியிருக்காங்க 7 லட்சம் கோடி ரூபா வசூல் பண்ணோம். இந்த வருஷம் 22 லட்சம் ரூபா 2 லட்சம் கோடி ரூபா வசூல் பண்ணோம்னு. இதில் என்ன புரட்சின்னு தெரியல. மக்கள்கிட்ட இருந்து அதிகமாக பணம் பிடுங்கிறது தான் புரட்சியா? மக்கள்கிட்ட இருந்து அதிகமாக பணம் பிடுங்கிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா இப்போ அழுத்தத்தின் பேரில் அதை குறைக்க போகிறதுக்காக தினந்தோறும் பார்த்திங்கன்னா விளம்பரம் கொடுப்பதும் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் வந்து இங்கே வந்து பேசி ஜிஎஸ்டியில் வந்து பெரிய புரட்சி பண்ணிட்டதாகவும் இன்னும் சிறு குறு வியாபாரிகள் தொழில் செய்பவர்கள் இன்னும் ஜிஎஸ்டி கொடுமையினால் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லாத திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படி புரட்சி என்றெல்லாம் பேசுவதற்கு அவருக்கு புரட்சிக்கு அர்த்தம் தெரியவில்லை என்பது தான் தெரிகிறது. அதாவது இந்த அரசு தான் மோடி அரசு தான் இந்த தவறான ஜிஎஸ்டியை போட்டது. இவ்வளவு வரி கொடுக்கறதுக்கு காரணமே மோடி அரசு. இப்போ அதை குறைச்சிருக்கோம், அதில் புரட்சி பண்ணியிருக்கோங்கிறது யார்? வேறு யாராவது ஒருத்தர் வரி போட்டிருந்து நீங்கள் குறைச்சிங்கன்னா அது பேர் புரட்சி. நீங்களே புரட்சி வரியை போட்டு நீங்களே வரியை குறைச்சிக்கிட்டீங்கன்னா அது பேர் புரட்சின்னு சொல்ல முடியுமா? திருத்தம்னு சொல்லலாம். நீங்கள் பண்ணிட்டு இருந்த தப்பில் திருத்தம் பண்ணியிருக்கீங்க. இதை தான் சொல்லணுமே ஒழிய இதை புரட்சின்னு சொல்லக்கூடாது. அம்மையார் அவர்களுக்கு தமிழில் வார்த்தை கிடைக்காமல் இருந்திருக்கலாம், அதுக்காக தவறுதலாக சொல்லியிருக்கலாம். இது புரட்சி கிடையாது அம்மையார் அவர்களே, இது வெறும் திருத்தம் தான். இந்திரா காந்தி ஆட்சியில் வந்து 90% வரைவு பண்ணாங்க. இப்போ வந்து அவங்க 10% அவங்க வரைவு பண்ணாங்க. எதில் வரி போட்டாங்கண்ணா? அம்மையார் ஜிஎஸ்டியே அப்போ கிடையாதுல்ல. ஜிஎஸ்டியில் தான் மொத்த வரி அம்மையாரை வந்து வரி கட்டுனாங்க. இப்போ வந்து வருமானம் பணக்காரர்களுக்கு வரி போடுவது என்பது கார்ப்பரேட் டாக்ஸாக இருந்தாலும் சரி, பெரும் பணக்காரர்களுக்கு கார்ப்பரேட் டாக்ஸை குறைச்சது மோடி அரசு. எங்களை பொறுத்த மட்டும் இல்லை, பெரும் பணக்காரர்களாக இருக்க அதானிக்கு அம்பானிக்கு டாக்ஸ் கூட்டுவோங்கிறது எங்களுடைய கொள்கை. ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் மேல் டாக்ஸ் கூடும். பெரும் பணக்காரர்களுக்கு வரி போடுவோங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. இவர்களை பொறுத்த மட்டும் இல்லை, பெரும் பணக்காரர்களுக்கு வரியை குறைக்கணுங்கிறது தான் இவர்களுடைய கொள்கை. எங்களுடைய கொள்கை சிறு வியாபாரிகளுக்கு வரியை குறைக்கணும், சிறு வியாபாரிகளுடைய நடுத்தர வியாபாரிகள் மேல் வரியை சுமையை குறைக்க வேண்டும் என்பதும், சிறு வியாபாரிகள் மீது வரி இல்லாமல் ஆக்குவதும் தான் எங்களுடைய கொள்கை. ஆனால் இவர்களை பொறுத்த மட்டும் இல்லை, சிறு வியாபாரிகள் மீது நிறைய வரி போடணும், பெரும் பணக்காரர்களுக்கு வரியை குறைக்கணும். இதுதான் இவர்களுடைய கொள்கை. இவர்களுடைய கொள்கை வந்து அதானிக்கும் அம்பானிக்குமான அரசு இந்த அரசு. நாங்கள் சிறு வியாபாரிகளுக்கான அரசு எங்களுடைய அரசு. அதே போல் விஜயோட பரப்புரையில் வந்து வரக்கூட்டத்தில் வந்து 3/1 ஓட்டு விழுந்தாலே 2026 தேர்தலில் வந்து மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் கூட்டம் கூடுறது, ஓட்டு போடுறது, இது ரெண்டுக்குள்ள கேப் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ பர்சனலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால், நடிகர் கார்த்திக் வந்தார் 2014 சிவகாசிக்கு எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு. அப்போ பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. ஆனால் வாக்குப்பட்டியை திறக்கும்போது தான் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் காத்திருந்தது. அதனால் கூட்டம் என்பது வேறு, வாக்கு என்பது வேறு. என்னை நான் இன்னும் சொல்ல வேண்டியது, தாவேகாவை பொறுத்த மட்டிலே தாவேகா உண்மையாக வாக்கு பெறப்போகிறதா, அதை வாக்குக்காக மாற்ற முடியுமா, இது எல்லாம் அண்ணன் பழனிசாமி கையில் இருக்குது. அண்ணன் பழனிசாமி அவர்களுடைய தவறுகள் தான் தாவேகாவுக்கு வாக்காக மாறப்போதே ஒழிய, முகத்தை மூடுறதில் ஆரம்பித்து அமித்ஷாட்ட போய் அதிமுகவை அடகு வைக்கிறதில் ஆரம்பித்து எல்லா வேலையும் நம்பகத்தன்மை இல்லாத வார்த்தைகள் பேசி, முன்னுக்கு முன்னரான வார்த்தைகள் பேசி அண்ணன் பழனிசாமி அவர்கள் தான் திரு விஜய் அவர்களை எதிர்க்கட்சி இடத்தை நிரப்ப வைக்க போகிறாரே ஒழிய மற்ற எதுவுமே அடுத்த காரணம் தான். எடப்பாடி தேவர் பேரை கூட்டணும் கோரிக்கை வைக்கிறாரு. ஒரு பக்கம் பாரத வாங்கி தர கோரிக்கை வச்சுருக்கோங்கிறாரு. இது சாத்தியமாகும்? இதெல்லாம் யாரும் நம்ப போகிறதில்ல. அவர் 4 வருஷம் முதலமைச்சராக இருக்கும்போது இதை பற்றி மூச்சு கூட விடலை. அப்போ எழுதியிருக்கலாம். அப்போவும் இதே மாதிரி தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு மோடிட்டே அமித்ஷாட்டே உட்காந்துருந்தார். அப்போ இதை எழுதி கொடுத்துருக்கலாம். இப்போ பசும்பொன் தேவருக்கு ஏர்போர்ட் பேரை மாற்றணும், பாரத் ரத்னா கொடுக்கணும்னு அப்போ எதுவுமே அதை பற்றி பேசலையே. ஆனால் பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய, நான் சொன்னது மாதிரி அவருடைய நம்பகத்தன்மை தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ அவர் எப்போ முகத்தை முடிக்கிறார், எப்போ என்ன பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாததுனால அவர் மேலே நம்புறதுக்கு தயாராக இல்லை. அதுதான் திரு விஜய் அவர்களுக்கு பலமாக முடிய போகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.